जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. வைராக்கியம் தொடர்கிறது. நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தால் இந்திரிய அனுபோக விஷயங்கள் யாவும் அனித்தியம் என்று தெரிந்து கொண்டு அனித்தியமான அவற்றிடம் வெறுப்பு கொள்வதே வைராக்கியம். ஜுகுப்சா ஹ்யனித்யே போக வஸ்துதி. அனித்யே என்றில்லாமல் ஹ்யனித்யே என்று இருக்கிறது. ஹி அனித்யே என்பது சந்தியில் ஹ்யனித்யே என்றாகி இருக்கிறது. ஹி என்பது சொல்லும் விஷயத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக போடுவது. தமிழில் மாதோ என்று போடுகிற மாதிரி. வெறுப்பை உண்டாக்கி கொண்டால்தான் மாயாபந்தத்தை உண்டாக்கும் விஷயங்களில் இறங்காமல் இருப்போம். அது பாட்டுக்கு இருக்கட்டும் என்று இந்த விஷயத்தில் இருந்தோமானால் அது சாத்வீகமாகாது, அசற்றுத்தனமே ஆகும். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எதனிடமும் பயப்படாத தீரனாக மனிதன் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் திருக்குறள் உபதேசித்தது. ஆனாலும் அப்படி நிஜமாகவே ஒருவன் ஆகிறதற்கு முந்தி அசட்டு தைரியத்தில் ஒன்று கிடக்க ஒன்று செய்துவிடக்கூடாது என்பதால் இந்த லோகத்தில் பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்பட்டு ஒதுங்கித்தான் போக வேண்டும். இல்லாவிட்டால் அது அசட்டுத்தனம்தான் என்கிறார். பேதைமை என்றாலும் அசட்டுத்தனம் என்றாலும் ஒன்றுதான். சகலத்திடம் பிரேமையை முடிவாகச் சொல்ல வந்த ஆச்சாரியாலும் ஆரம்ப நிலைகளில் ஆத்ம அபிவிருத்திக்கு உதவாத, அதாவது அதற்கு ஹானி பண்ணுகிற விஷயங்களில் அருவருப்பை வெறுப்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார். மனசிலே தைக்கும் விதத்தில் இதற்கு ஒரு உபமானம் சொல்வார். ரொம்ப அருவருப்பை உண்டாக்கும் உபமானமாகவே பாலபோத சங்கிரகம், அபரோக்ஷானுபூதி, சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் என்று 3 புஸ்தகங்களிலும் அந்த ஒரே உபமானத்தை சொல்லியிருக்கிறார். யதைவ காக விஷ்டாயாம் என்று அபரோக்ஷானுபூதியிலும் பாலபோத சங்கிரகத்திலும் காகஸ்ய விஷ்டாவத் அசகஸ்ய புத்திஹி என்று சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்தில் காக்கையின் எச்சத்தில் எப்படி அருவருப்பான வெறுப்பு உண்டாகுமோ அப்படி போகிய வஸ்துக்களில் உண்டாக வேண்டும் என்று உபமானம். மரத்தடியில் உட்கார்ந்து வனபோஜனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பல தினசு சித்திரான்னம் வியஞ்சனங்கள் பரிமாறியிருக்கிறது. அப்போது மேலே மரக்கிளையில் உட்கார்ந்திருக்கும் ஒரு காக்கையின் எச்சம் நேரே நம் இலையில் வந்து விழுந்தால் சி என்று எப்படி அருவருப்படைந்து அந்தண்டை ஓடிவிடுவோம். அப்புறம் காக்காயை விரட்டிவிட்டு வேற இலையில் சரியாக பரிமாறச் சொல்லி சாப்பிட்டால் கூட ஓக்காளித்து கொண்டு சாப்பாடு உள்ளே போகாமல் தான் ஸ்ட்ரைக் பண்ணும். அந்த மாதிரி வெறுப்பு விஷய போகங்களில் உண்டாவதுதான் வைராக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அது நன்றாக தீவிரமாகிற போது வனபோஜன விருந்து என்பதே காக விஷ்டையாகத்தான் வெறுப்பு தட்டும். ஆச்சாரியாலே சொல்லியுள்ளபடி வியாதிக்கு மருந்து மாதிரி பசி நோய் தீர ஏதோ பிக்ஷையில் கிடைப்பதை அன்றன்றும் தின்று தொலைக்கணும் என்றில்லாமல் விருந்து சாப்பாடு என்ன என்று வெறுப்பு தட்டும். குறிப்பு: பசி என்னும் வியாதிக்கு மருந்து போல் தினந்தோறும் பிக்ஷை கொள்ளவும். சோபான பஞ்சகம், ஸ்லோகம் 4. ஏதோ இந்த மனுஷ்ய தேகத்தால் அனுபவிக்கும் இந்த லோகத்து இன்பங்கள்தான் என்றில்லை. பிரம்மலோகத்திற்கு போய் அங்கே திவ்ய தேகத்தால் அனுபவிக்கக்கூடிய மகாபோகங்களில் கூட இப்படிப்பட்ட வெறுப்பு ஜுகுப்சா உண்டாக வேண்டும். தேகாதி பிரம்ம பர்யந்தே. பிரம்மம் என்கிற நிர்குணமான அரூபமான சத்திய தத்துவம் ஒன்றுதான் வேண்டியதை தவிர பிரம்மா என்கிற ரூபமுள்ள ஒரு சுவாமி அவருடைய பிரம்மலோகத்தில் அளிக்கக்கூடிய போகங்களையும் ஒதுக்கி தள்ளத்தான் வேண்டும். சாதன சதுஷ்டயத்தில் வைராக்கியம் என்பதை சொல்லும்போது இதை தெளிவு செய்வதாக அதற்கு நீளமாக அடைமொழி போட்டு இஹா முத்ரார்த்த போக விராகம். குறிப்பு: பிரம்மசூத்திரம் 1.1 பாஷ்யத்தில். அல்லது இகாமுத்ர பலபோக விராகம் என்றே ஆச்சாரியால் சொல்லுவார். இஹ பிளஸ் அமுத்ர இஸ் ஈக்குவல் டு இஹாமுத்ர.
இக என்றால் இப்போது நாம் இருக்கும் இந்த லோகம், இகவுலகம் என்பதில் வருவது. அமுத்திர என்றால் இங்கே என்று கிட்டக்க இல்லாமல் அங்கே என்று எங்கேயோ இருக்கும் பித்ருலோகம், இந்திரலோகம் முதலியன. பலவிதமான தேவர்கள் உள்ள பல லோகங்களும் உச்சத்தில் பிரம்மா இருக்கும் பிரம்மலோகமும் அதில் அடங்கும். இவ்வுலகம் அவ்வுலகம் என்பதில் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் கூட சொல்லுவதில் இவ்வுலகத்தை தான் இக என்றது, அவ்வுலகத்தை அமுத்திர என்றது. அந்த பிரம்மலோக அனுபவங்கள் கூட ஆத்மானுபவம் இல்லை. அங்கே பெரும் ஆனந்தங்கள் கூட ஆத்மானந்தம் ஆகாது. பிரம்மலோக ஆனந்தமும் பிரம்மகல்ப பிரளயத்தோடு அழிந்து போவதுதான். ஆத்மானந்தம் போல சாஸ்வதத்திலும் சாஸ்வதமானதல்ல. அதோடு அங்கேயும் ஜீவாத்ம பரமாத்ம பேதத்துடன் கூடிய ஆனந்தமே கிடைக்குமாதலால் அது ஐக்கியமாயிருப்பதன் சாட்சாத்கார பேரானந்தத்தில் கடுகத்தனை கூட இருக்காது. ஆகையால் இக அமுத்திரங்களில் ஒருவன் பெறக்கூடியதான அர்த்தங்களின், அதாவது வஸ்துக்களின் போகத்தில் அவ்வஸ்துக்களை அனுபோகம் பண்ணுவதில் விராகம், அதாவது வைராக்கியம்தான் இகா முத்ரார்த்த போக விராகம். இதையே இன்னொரு விதத்தில் இம்மை மறுமை பலன்களை அனுபவிப்பதில் வைராக்கியம் என்னும்போது இகாமுத்திர பலபோக விராகம் என்கிறார். அர்த்தம் என்றால் வஸ்து, பலன் வஸ்துவிலிருந்து நாம் பெறுவது. வைராகியசாலிகளை வீதராகர் என்பது. வீதராகிணம் வினத யோகினம் என்று வாதாபி கணபதி பாட்டில் கூட வருகிறது. முண்டகோபனிஷத்தில் ரிஷிகளை ஞானத்தினால் திருப்தி கண்டவர்கள், ஆத்மாவை சாதித்து கொண்டவர்கள் வீதராகர்கள் என்று சொல்லி முடிவாக பிரசாந்தர்கள் என்று வர்ணித்திருக்கிறது. குறிப்பு 3.2.5. வைராகிய வெறுப்புக்கே நிர்வேதம் என்று ஒரு பேர். லோக விஷயங்களில் பூர்ணமாக உதாசீனம் ஏற்பட்டால் அதுவே நிர்வேதம். இந்த உணர்ச்சிதான் சாந்தரசம் என்பதற்கே காரணமாகிறதென்று அலங்கார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அது இருக்கட்டும், வைராக்கியம் மாதிரியே இன்னொரு வார்த்தை நிர்வேதம் என்று சொல்ல வந்தேன். வீதராகர்களை சொன்ன அந்த உபனிஷத்தில் இதை பற்றியும் வருகிறது. குறிப்பு 1.2.12. அங்கே ஆச்சாரியால் வித் என்ற தாதுவுக்கு முன்னாடி நீ சேர்த்து கொண்டு உருவாயிருக்கும் அந்த நிர்வேதம் என்ற வார்த்தைக்கு வைராக்கியம் என்று அர்த்தம் என்றே பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். வைராக்கியார்த்தே என்று. கர்ம மார்க்கத்தில் ரொம்பவும் உயர்வாக சொல்பவை இஷ்டா பூர்த்தம் என்கிற யஜ்ஞங்களும் சமூக பணிகளும் ஆகும். ஆனால் அதெல்லாமும் கூட பிற்பாடு ஞான யோகத்தில் கொண்டு விட்டுவிட்டு விலக வேண்டிய பிரிலிமினரிகளே, அதாவது பூர்வாங்கங்களே கர்மயோகத்தை சேர்ந்தவையே என்று புரிந்து கொள்ளாமல் அவையே லட்சியத்தில் சேர்ப்பவை என்று நினைப்பவர்களை அந்த உபனிஷத்தில் வடிகட்டின அசடுகள், பிரமூடர், சாதாரண மூடர் இல்லை, மகா மூடரான பிரமூடர் என்று முதலில் சொல்லியிருக்கிறது. குறிப்பு 1.2.10. அப்புறம் 2 மந்திரம் தள்ளி ஒருத்தன் புத்திசாலி பிராமணனானால் அவன் எத்தனை உசந்த கர்மாவாலும் பெறக்கூடிய ஸ்வர்காதிகள் அனித்தியம் என்று பரீட்சித்து புரிந்து கொண்டு காரியமில்லாத பிரம்மத்தை காரியத்தால் அடைய முடியாது என்ற அறிவை பெற்று நிர்வேதம் பெற வேண்டும், அதாவது வைராக்கியம் அடைய வேண்டும். அப்புறம் பிரம்மனிஷ்டரான ஒரு குருவிடம் போய் உபதேசம் பெற்று தானும் பிரம்மஞானம் பெற வேண்டும் என்று வருகிறது. வைராக்கியம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.